முதலமைச்சர் பதவியை விட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் விலகினாலும் அவரின் ஆட்சிதான் டெல்லியில் நடக்கிறது என்பதை காலி நாற்காலி மூலம் கூறியுள்ளார் முதலமைச்சர் அதிஷி. இதுபோன்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலும் இதற்கு முன்பு இரட்டை நாற்காலிகள் பேசுபொருளாகியுள்ளன. ராமாயணத்தில் அரியணையை துறந்து ராமர் வனவாசம் சென்றபோது அவரது சகோதரர் பரதன் முடிசூடியதாக இதிகாசம் கூறுகிறது. சகோதரரின் அரியணையில் அமர மனம் இல்லாத பரதன் அரியணையில் ராமரின் பாதணியை வைத்து ஆட்சி நடத்தியதாக நம்பப்படுகிறது. அந்த பரதனோடு தன்னை ஒப்பிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக முதலமைச்சர் நாற்காலியை காலியாக வைத்துவிட்டு அருகில் மற்றொரு நாற்காலியை போட்டு ஆட்சி நடத்தி வருகிறார் அதிஷி. अपने भरोसे के साथ फिर से अरविंद केजरीवाल जी को मुख्यमंत्री की कुर्सी पे बैठाएंगे. तब तक ये कुर्सी इसी कमरे में रहेगी. अरविंद केजरीवाल जी का इंतजार करेगी. இதற்கு முன்பு இதே போன்ற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிலும் நடந்தது. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 4 வெவ்வேறு தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் டான்சி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை பெற்றதால் முதலமைச்சராக பதவியேற்றார். எனினும் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றது செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அச்சமயம் முதன்முறையாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வத்துக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி ராஜினாமா செய்த ஜெயலலிதா சசிகலா டிடிவி தினகரனின் பரிந்துரையின்படி முதலமைச்சர் பதவியை ஓ பன்னீர்செல்வத்திடம் அளித்தார். ஆனால் ஜெயலலிதா விடுதலையாகி வரும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் ஓபிஎஸ் அமரவில்லை. அந்த நாற்காலியை காலியாக வைத்துவிட்டு வேறு ஒரு நாற்காலியைத்தான் ஓபிஎஸ் பயன்படுத்தினார். அந்த நன்றியுணர்வுதான் 2014இல் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற போது முதலமைச்சர் பதவியை மீண்டும் ஓபிஎஸ்ஸிடம் ஜெயலலிதா கொடுக்க காரணமாக இருந்தது. அப்போதும் சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் இருக்கையில் அமராமல் ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி நடத்தினார். இதனால் ஓ பன்னீர்செல்வத்தை நிகழ்கால பரதன் என்று தற்போது வரை அவரது ஆதரவாளர்கள் புகழ்ந்து வருகின்றனர். அண்மையில் திமுகவின் முப்பெரும் விழாவுடன் பவள விழாவும் சேர்த்து நடத்தப்பட்டது. அப்போது மேடைக்கு முன்பு 2 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஒன்று முதலமைச்சருக்கு, மற்றொன்று யாருக்கு என்று பல்வேறு யூகங்களும் எழுந்தன. ஆனால் தொண்டர்கள் கூட சற்றும் எதிர்பாராத வகையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் ஏஐ உருவத்தை அமர வைத்து உரையாற்ற வைத்தது அக்கட்சி தலைமை. ஸ்டாலின் என்றாலே பிழைப்பு பிழைப்பு பிழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். இதே போன்று நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதமும், மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் மார்ச் மாதமும் கைதான நிலையில் மக்களவை தேர்தலையொட்டி ராஞ்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா கூட்டணி மாநாடு நடைபெற்றது. அப்போது கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் அவர்கள் இருவருக்கும் காலி இருக்கைகள் விடப்பட்டன. இருக்கைக்காக பல மோதல்களை சந்தித்த இந்திய அரசியல் வரலாற்றில் இரட்டை நாற்காலி சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன.